ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் போகிறாங்க. வீடியோவுக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா நேற்று என்னென்னா 601, அதுக்கு முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா 216 இப்போ வந்திருக்குங்க. சண்டே ரிசல்ட்டு கணக்கில் எப்பயுமே வச்சுக்க சொல்லிக்கிறோம். 236 ஓகேங்களா. 236 எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸ் ஃபாலோ ஆகும் இல்லை. இங்கே பாருங்கள், அடுத்த நாள் வந்து 2 பாஸ் ஆகிடுது, அதுக்கு அடுத்த நாள் 2 பாஸ் ஆகிடுது ஓகேங்களா. இப்போ இதை கணக்கில் வச்சுக்கோங்க. சண்டே ரிசல்ட் வரக்கூடிய 2, 3, 6. அதே மாதிரி நேற்று 601 ரிசல்ட் 1 மினிட்ரா அது வந்து எப்படி வந்துருக்குன்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டு பாருங்கள். வீக்லி சார்ட்டில் போன வாரம் இப்போ என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னா 106 ஓகேங்களா. 106க்கு அது என்ன ரிசல்ட்டு வந்திருக்குதுன்னா நேற்று ரிசல்ட்டு 1க்கு இப்போ பார்த்தீங்கன்னா 1க்கு பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 0 அப்படியே எடுத்துக்கிட்டாங்க, 6க்கு பவர் 1 பார்த்தீங்கன்னா இதை போன வாரம் ரிசல்ட்டை அப்படியே பவர் வச்சு எடுத்துக்கிட்டாங்க ஓகேங்களா. அதே மாதிரி இன்றைக்கும் அது மாதிரி வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்களும் அந்த பவர் வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இயரில் இருக்கிறதையும் பவர் வச்சு தான் வந்திருக்கு, அதையும் பாருங்கள். போன வருஷம் முதல் வருஷம் பார்த்திங்கன்னா 161ங்களா. 1க்கு பவர் என்னென்னா 1க்கு பவர் 6 பார்த்திங்கன்னா 6 வந்துருக்குதுங்களா. 1க்கு பவர் 6 வந்துருக்கு. அடுத்து 6க்கு பவர் 1 வரல. அடுத்தது பாருங்கள் 1 நேரடியாகவே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இயர்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே போல இருக்குது, அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி என்ன வருது இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 127, இதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. 1க்கு பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 2க்கு பவர் 7, 7க்கு பவர் 2, அப்போ 672 உங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பெண்டிங் என்ன அப்படின்னா 9 பார்த்தீங்கன்னா 20 நாள் பெண்டிங் இருக்குது, 8 வந்து 18 நாள் பெண்டிங் இருக்குது, 3 வந்து 12 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி 5க்கான எப்பயுமே நம்ம கணக்கில் வச்சுக்கணும். 5 வந்து 5 நாள் பெண்டிங் இருக்குது. பி போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 9 13 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 4 வந்து பார்த்தீங்கன்னா 27 நாள் பெண்டிங் இருக்குது, 5 11 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி 2 பாருங்கள் 9 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி சி போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் பார்த்திங்கன்னா அதிக நம்பர்ஸ் இருக்குது. அதில் வந்து பாருங்கள் 5 வந்து 14 நாள் பெண்டிங் இருக்குது, 5 கணக்கில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 3 19 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 4 வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. இப்போ இந்த 3 நம்பர்ஸ் நம்ம சி போர்டில் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் லைனர் வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 9 1, பி போர்டில் 5 4, சி போர்டில் 6 3. நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா 56ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பவர் வச்சு எடுத்துருக்கேன். பி போர்டு சி போர்டும் அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி ஆளில் 56 43 95 14 16 65. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 34 59 41 96 63 54. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 91 13 36 45 19 பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஆளில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் 601, 6க்கு பவர் 1, 0க்கு பவர் 5, 1க்கு பவர் 6 பார்த்திங்கன்னா இது வந்து பவர் வச்சு எடுத்துருக்கோம். பவர் வச்ச நம்பரை கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசியில் 956, 143, 541. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 634, 561, 495. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 946, 153. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5 6 சப்போர்ட்டு என்ன கொடுத்துருக்கோம்னா 1 கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் கேஎல் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கேஎல் மற்றும் டிஆர் நம்பர் போனோம்னா 73 391 63 727க்கு நீ ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டேட்டா அனுப்பிச்சிடுவாங்க. வின்னிங்கான அமௌண்ட்டை கரெக்டாக கொடுத்துருவாங்க, நம்பி போடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் 6 மினிட் ஆகுது. என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 008 பாருங்கள். சண்டே ரிசல்ட் என்ன வந்தது பாருங்கள் 566 ஓகேங்களா. அந்த 566 பாருங்கள் அடுத்த நாள் 6 பாஸ் ஆகிருக்கு, அதுக்கு அடுத்த நாள் 6 பாஸ் ஆகிருக்குது பார்த்திங்கன்னா. அப்போ 5 6ங்கிறது இந்த வீக் ஃபுல்லாக ஃபாலோ ஆக போகுது. அதே மாதிரி பாருங்கள் டி போர்டில் பாருங்கள் 3 நாளுமே 0 வந்துருக்குது ஓகேங்களா. அதை கணக்கில் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 0வை பாருங்கள் இப்படியும் நம்ம கணக்கில் பாருங்கள் 0 வந்து அப்படி பாஸ் ஆகிக்குது ஓகேங்களா. டி போர்டுங்கிறது பாருங்கள் மண்டே வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து பாஸ் ஆகிடுது, அதுவே செவ்வாய்க்கிழமை பாருங்கள் நேற்று பாஸ் ஆகிடுது ஓகேங்களா. மறுபடியும் 0 இருக்குது, அப்போ 0 வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அப்போ இந்த 008
8 வந்து எப்படி வந்ததுன்னு இப்போ பார்த்துட்டோம். அடுத்தது வாங்க மீதி என்னங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இயர் சார்ட்டில் பாருங்கள் 008 அதுக்கு மொதல் வருஷம் பாருங்கள் என்ன வந்துருக்குன்னு 078 அதில் பாருங்கள் 0 அப்படியே பாஸ் 0 வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 8 பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா ஏ போர்டும் பாஸ் ஆகிருக்குது, சி போர்டும் அப்படியே பாஸ் ஆகிருக்குது. அப்போ பார்த்துங்க 08 பார்த்தீங்கன்னா ஏசி அப்படியே பாஸ் ஆகுது. அதனால் இயர் சார்ட்டையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இயர் சார்ட்டில் என்ன வந்திருக்காங்க 197 அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. பாருங்கள் 1 ஏ போர்டில் அப்படியே பாஸ் ஆகுது. அது அதனால் 1 ஏ போர்டில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 1 கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டில் என்ன வந்துச்சு பார்த்திங்கன்னா 780 நேற்று வந்துச்சுங்க. பாருங்கள் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக அப்படியே பார்த்திங்கன்னா 80 பாஸ் ஆகிருக்கு. அது மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன இந்த மாதத்துக்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் இதே டேட்டுக்கு 779 வந்திருக்கு. அதனால் 79ங்கிறது உள்ளே வரலாம். அதனால் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் அதிகமாக பெண்டிங் வந்து 8, அதே மாதிரி 7 வந்து பார்த்திங்கன்னா 12 நாள் பெண்டிங் இருக்குது. 2 வந்து பார்த்திங்கன்னா 17 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 2 பாருங்கள் 63 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி 7 வந்து 28 நாள் பெண்டிங் இருக்குது. 9 வந்து 12 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி சி போர்டு பார்த்திங்கன்னா பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 7 பாருங்கள் 66 நாள் பெண்டிங் இருக்குது. 0 அப்புறம் பாருங்கள் 29 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி 1 வந்து பாருங்கள் 16 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 5, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7, 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0, 9. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபி பிசிஎஸ்சி ஆளில் 70, 29, 87, 52, 07, 92. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசிஎஸ்சியில் ஆளில் 78, 25, 79, 97, 20, 02. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 57, 75, 82, 28. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 7, 9, சப்போர்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2 கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 008, 0க்கு பவர் 5, 0க்கு பவர் 5, 8க்கு பவர் 3. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பவர் வச்சிடக்கூடிய நம்பர் கணக்கில் வச்சுங்க. 55ன்னு வரலாம், 53ன்னு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 879, 529, 570. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 990, 779, 642. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசியில் 578, 852. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் 8 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 005. அதேமாதிரி சண்டே ரிசல்ட் பாருங்கள் 615, 6 அடுத்த நாள் பாஸ் ஆகுது, அதுக்கடுத்த நாள் பாஸ் ஆகலை. அதே மாதிரி பாருங்கள் டி போர்டில் இருக்கிற நம்பர்ஸ் பாஸ் ஆகுதுன்னு அதையும் பார்க்கணும். அதே மாதிரி நேற்று 005 எப்படி வந்துங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா போன வாரம் 265 வந்துருக்கு, 265 அதை வச்சு கூட வரலாம். 2க்கு பவர் என்ன 7, 6க்கு பவர் 1, 5க்கு பவர் 0. அப்போது 71 அல்லது 10ங்கிற உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் உங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா போன மாதம் மந்த்லி வந்து என்ன ரிசல்ட் வந்து 257. அதேமாதிரி கிளாஸில் பாருங்கள் 425, 629, 906, 981. அந்த இருக்கிற நம்பர்ஸ் வந்து 81ன்னு வரலாம், அல்லது 06ன்னு வரலாம், 29ன்னு வரலாம், 25ன்னு வரலாம். பாருங்கள் 25ன்னு வருதுன்னா இங்கே பாருங்கள் இப்போ 25ன்னா இப்போ இங்கே பாருங்கள் நேற்று அப்போ முன்னாடி வந்த ரிசல்ட் வந்து 257. அப்போ 25ன்னு கூட உள்ளே வரலாம். மறுபடியும் ரிப்பீட்டாக 25ன்னு வரலாம் வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் அதிக நாள் பெண்டிங் வந்து 8, 23 நாள் பெண்டிங் இருக்குது, 7, 20 நாள் பெண்டிங் இருக்குது, 9, 16 நாள் பெண்டிங் இருக்குதுங்க, 5 பாருங்கள் 5 நாள் பெண்டிங் இருக்குது. அதுமாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 9, 19 நாள் பெண்டிங் இருக்குது, 4 வருங்க 13 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி 6 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. 6 எப்போயுமே கணக்கில் வச்சுக்கணும். அதேமாதிரி சி போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 2, 13 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 8, 17 நாள் பெண்டிங் இருக்குது, 9, 10 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு நம்பர் எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 5, 7, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 9, 4, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 2, 8. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி ஆனில் 92, 48, 59, 78, 29, 84. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 95, 47, 57, 75, 94, 49.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 28 82 52 78. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை ரிசல்ட்டு 005 0 4 5 5 4 பார்த்தீங்கன்னா 550ங்கிறது பவர் வச்சிடக்கூடிய நம்பர் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 592 748 957. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் 294 928 452. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் 978 942. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் 5 9 சப்போர்ட் என்ன கொடுத்துருக்கோன்னா 8 கொடுத்துருக்கோம். அதேமாதிரி இந்த நேற்று 2 நாள் வந்து எப்படி வருதுன்னா நேரடியாக வீக்லி போன வாரம் என்ன வந்துச்சோ அதில் பவர் வச்சு எடுத்து வராங்க. இயர்லியும் பவர் வச்சு வருது. அதனால் அதை பார்த்து உங்கள் கெஸ்ட்டில் வருதான்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள். தேங்க்யூ.